மாமியார் அப்படின்ற ஒரு ஒற்றை வார்த்தை இருக்கு இல்லையா, மிக வலிமையான ஒரு கதாபாத்திரம். மகனை நம்பி கொடுக்கறத விட பெரியவங்களை நம்பி தான் அனுப்புவாங்க. அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்க நம்ம பொண்ணை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. அப்போது எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை அவங்க கையில் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு குழந்தை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வருது அப்படின்னு சொன்னாக்கா யாரை நம்பி அனுப்புகிறாங்க? அந்த பள்ளிக்கூட ஆசிரியரை நம்பி தானே. அப்போது அந்த ஆசிரியர் அந்த குழந்தையை நல்வழிப்படுத்தணும், தெரியாததை சொல்லிக் கொடுக்கணும், எல்லா விஷயங்களும் அந்த ஆசிரியர் தானே பண்ணணும். அதே பொறுப்பு தானே அந்த மாமியாருக்கும் இருக்குது. இது கூட செய்ய தெரியலையா, இதை கூட அவங்க அம்மா கற்றுக் கொடுக்கலையா அப்படிங்கிற வார்த்தைகளை பிரயோகப்படுத்தும் போது அந்த பெண் மனசு உடஞ்சி போகுது. எல்லாமே ஒற்றை குழந்தைகளாக இருக்கின்றன. அதிகமான செல்லம் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம், அந்த பிள்ளைக்கு எதையாவது கற்றுக் கொடுப்போம் அப்படின்லாம் இல்லை. இந்த பொண்ணும் கற்றுக்காது, கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கோம், அப்படியே தூக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுவும் வந்துடும். அப்படியே கற்றுக்கிட்டு வந்தால் கூட அவங்க வீட்டில் வேறு முறையில் ஏதாவது செய்வாங்க, இந்த வீட்டில் வேறு முறையில் சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அப்படிங்கும்போது தன் வீட்டு பொறுப்பை, தன் வீட்டு கலாச்சாரம் தானே அந்த பொண்ணுக்கு கற்றுக் கொடுக்கணும். அது ரொம்ப அழகாக பொறுமையாக சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த வீடு எவ்வளோ இனிமையாக இருக்கும்.